பற்களுக்கு அடுத்த முறை மருத்துவத்தில் சிகிச்சை அளிப்பது எப்படி? நீங்க அந்த படமெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த ஹோம்ஒர்க் மாதிரி கொடுத்துருங்க. அந்த படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. பற்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கைகளை எப்படி வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி கை வைக்கும் போது ரெண்டு பற்களாக இது வந்து நம்முடைய சாப்பிட்ற கை வலது கை, இந்த பக்கம் வலது, இது இடது, அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கணும் கவனத்துக்கு. இங்க வைக்கும் போது முதல்ல உள்ள இந்த 2 பற்கள் இங்க வரும், மேல மேல கீழே வந்து கீழே உள்ள 2 பற்கள் வரும். அந்த மாதிரி கணக்கு பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8 கீழே 2, 4, 6, 8 8 16 மொத்தம் 32 பற்கள் நம்ம கையில தான் இருக்கு. உதாரணத்துக்கு வந்து நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப முன்னாடி உள்ள பல்ல ஒரு பிரச்சனைன்னு சொன்னா மேல் பல்லாக இருந்தால் அழுத்தம் மேலே கொடுக்க வேண்டும், கீழ்பல்லா இருந்தா கீழே கொடுக்க வேண்டும். ரெண்டும் அதே வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. பற்களை நம்ம அளவு கணக்கெடுக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் 2 பற்கள் இடது பக்கத்துல இந்த விரல், அடுத்த 2 பற்கள் இந்த விரல், அடுத்த 2 பற்கள் இந்த கடைசி கடவாய் பற்கள் ரெண்டும் சுண்டு விரல் வரும். அதே மாதிரி வலது பக்கம் எடுக்கும்போது முதல் 2 பற்கள் இங்கே, அடுத்த 2 இங்கே, அடுத்த 2 அடுத்த 2 கடைசி கடவாய் பற்கள் சுண்டு விரல். மேற்பற்களுக்கு மேலையும் கீழ்பற்களுக்கு கீழையும் சிகிச்சை கொடுக்க வேண்டும். இதுதான் வந்து நம்ம பற்களுக்கு நம்ம சிகிச்சை அளிக்க வேண்டிய முறை. அடுத்து இது ஒரு கருவி சொல்ல மறந்துட்டேன். இந்த கருவி பாத்தீங்கன்னா சீன அழுத்த முறை மருத்துவத்திற்கான ஒரு கருவி. ஏன் இந்த கருவியை லேட்டா சொல்ல கேட்டீங்கன்னா அந்த கருவியோட நீங்க பார்த்து கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்றோம். இது வந்து ஹார்டு பிரஷர்னு சொல்லுவோம். ஏன்னா சீன அழுத்த மருத்துவத்தை எல்லா புள்ளிகளுமே வந்து எலும்புகள்ல தான் வரும். அங்கே வந்து இந்த மாதிரி சாதாரண கருவியில் அழுத்தம் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி ஹார்ட் ரப்பர் அழுத்தம் கொடுக்கறது கொஞ்சம் ஆழமாக கொடுக்கறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நான் என்ன பண்றோம், இதுதான் அதுக்கான கருவி. சீன அழுத்த முறை மருத்துவத்திற்கான கருவி வந்து இந்த கருவி தான். இதுதான் அதுக்குள்ள புள்ளிகளுக்கு கொடுக்கறது எல்லாத்துக்குமே. பாத்தீங்கன்னா இது ஒரு புள்ளினா அந்த புள்ளியில அழுத்தம் கொடுக்கணும், இந்த மாதிரி தான் அழுத்தம் கொடுக்கணும். இந்த மாதிரி இதுதான். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.